பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் துத்திப்பட்டு சிங்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ், மாகே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற மாகி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. தொடர்ந்து வில்லியனூர் அணி முதலில் பேட்டிங் செய்தது. வில்லியனூர் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக முகுல் ராவ் மற்றும் பானு ஆனந்த் இருவரும் தொடக்கம் முதலே அதிரடியாக ஆடினர். இதனால் பவர் பிளே ஓவர்களின் கடைசி பந்தில் பானு ஆனந்த் 23 பந்துகளில் 5 பவுண்டரி 2 சிக்ஸர் என 41 ரன்கள் எடுத்து வெளியேறினர். அடுத்து முகுல் ராவ் 41 ரன்னிலும், அமன்கான் 11 ரன்னிலும், ஹர்ஷ் வைஷ்ணவ் 3 ரன்னிலும், பிருத்வி கண்ணா 6 ரன்னிலும், சாகில் சஞ்சீவ் 3 ரன் என அடுத்தடுத்து வெளியேறினர். பின்னர் ஆகாஷ் மற்றும் ஹாரிஸ் மரைக்கார் இருவரும் 7வது விக்கெட்டுக்கு 34 ரன்கள் சேர்த்தனர். ஹாரிஸ் மரைக்கார் 6 ரன்களில் வெளியேற 20 ஓவர்கள் முடிவில் வில்லியனூர் அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 200 ரன்கள் எடுத்தது. 201 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மாகி அணி 17.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 149 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் வில்லியனூர் அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு ரவிக்குமார் கோப்பை வழங்கி கௌரவித்தார். போட்டியின் ஆட்ட நாயகன் விருது ஆகாஷ் புகழேந்தி பெற்றார். இந்த சீசனின் தொடர்நாயகன் விருது வில்லியனூர் அணி கேப்டன் அமன்கானுக்கு வழங்கப்பட்டது.